السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கு மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய 5வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையானவர்களே, இன்றைய தினம் சேற்றில் மலர்ந்த செந்தாமரைகள் என்ற வரிசையிலே இஸ்லாத்தினுடைய பிரதான எதிரிகளில் ஒருவனாக இருந்த அபூ லஹபுனுடைய மகள் துர்ரா அம்மையாருடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்லாத்திற்கு அபூ ஜஹல் மிக வன்மையான எதிரியாக இருந்தான், கொடுமைக்காரனாக இருந்தான். இஸ்லாத்திற்கு எதிரான சதித்திட்டங்களை தீவிரமாக நிறைவேற்ற துடிப்பு கொண்டவனாக இருந்தான். ஆனால் இஸ்லாத்தின் முதல் எதிரி அவன் அல்ல. அவனுடைய வன்மத்தின் காரணத்தினால் அவன் முதல் எதிரி என்று சொல்லப்பட்டாலும் இஸ்லாத்தின் முதல் எதிரி அபூ லஹப் தான். முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா குன்றின் மேல் ஏறி நின்று மக்களுக்கு இந்த தீனுடைய பிரச்சாரத்தை முதல் முறையாக செய்தபோது அந்த கட்டத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தவன், அதனால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானவன் அபூ லஹப் என்பது நமக்கு தெரியும். அபூ லஹப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரியத்தா. இதுதான் வரலாற்றில் நிகழ்ந்த வினோதம். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் 9 தந்தையுடன் பிறந்த சகோதரர்கள் 9 பேர் இருந்ததாக வரலாற்றாசிரியர் இப்னு ஹிஷாம் எடுத்து சொல்கிறார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ தாலிப், ஜுபைர், ஹாரிஸ், ஹஜ்லான், முகவ்விம், லிரார், அபூ லஹப், இப்படி 9 பேர் பெருமானாருடைய தந்தை அப்துல்லாவுக்கு சகோதரர்களாக இருந்தார்கள் என்றும் இவர்கள் 9 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அம்முகளாக இருந்தார்கள் என்றும் வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள். அரபியிலே அம்மு என்கிற வார்த்தை தந்தையுடன் பிறந்த சகோதரர்களை மொத்தமாக குறிக்கிற வார்த்தை. நம்முடைய தமிழில் அதற்கு 2 தனித்தனி வார்த்தைகள் இருக்கிறது. தந்தையுடன் பிறந்த மூத்த சகோதரர்களுக்கு பெரியத்தா என்றும், தந்தைக்கு உடன் பிறந்த இளைய சகோதரர்களுக்கு சின்னத்தா என்றும் அழைக்கிற வழக்கம் நம்மிடத்திலே இருக்கிறது. ஆனால் அரபுகளை பொறுத்த வரைக்கும் 2க்கும் சேர்ந்த ஒரே பெயர் தான். அதனால் இந்த 9 பேரும் என்கிற ஒற்றை வார்த்தைக்குள்ளே சொல்லப்படுவார்கள். இதில் நாம் கொஞ்சம் விரிவாக விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 7 பேர் பெரிய தந்தைகள், 2 பேர் சிறிய தந்தைகள். சிறிய தந்தைகள் 2 பேர் யார் என்றால் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மற்றமுள்ளவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தைகள். ஆக பெரிய தந்தைகள் 7, சிறிய தந்தைகள் 2 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 9 தகப்பனுடன் பிறந்த சகோதரர்கள் இருந்தார்கள். இந்த சகோதரர்களில் 2 பேர் மாத்திரம் பெருமானாரை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை தழுவுகிற வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமானவர்களாக இருந்து பெருமானாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்தார். 2 பேர் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இதை நீங்கள் ஏதோ ஒரு பயான் கதையாக கேட்டுவிட்டு போய்விடக்கூடாது, மனதிலே ஞாபகத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையுடன் பிறந்த சகோதரர்கள் 9 பேரில் பெருமானாரை ஏற்றுக்கொண்டவர்கள் 2 பேர். ஒருவர் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு,
இன்னொருவர் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. இந்த பெருமானாருடன் பிறந்த தந்தையுடன் பிறந்த சகோதரர்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக கடுமையான எதிரியாக இருந்தவன் அபூ லஹப். அதில் வேடிக்கை வினோதம் என்ன என்றால் அவன் பெருமானாருக்கு பக்கத்து வீட்டுக்காரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குந்து ஷர்ர ஜாரைனி, எனக்கு பக்கத்து வீட்டில் இருந்த 2 பேரும் கெட்டவர்களாகவே இருந்தார்கள். ஒருத்தர் அபூ லஹப், பெருமானாருடைய பெரிய தந்தை அபூ லஹப். இன்னொருத்தன் உக்பத் இப்னு அபீ முஐத். இவனை பற்றி நான் இதற்கு முன்னரும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோல் மீது ஒட்டக குடலை கொண்டு வந்து போட்டவன் என்கிற தகவலை நான் முன்னரும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குன்து பைன ஷர்ரி ஜாரைனி, 2 கெட்ட பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு பக்கத்திலே நான் இருந்தேன். இதில் அபூ ஜஹல் பெருமானாருக்கு அபூ லஹப் பெருமானாருக்கு செய்த கொடுமைகள் என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்து கொண்டு அலாதியான தொந்தரவுகளை கொடுத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு வாசலில் கொண்டு வந்து அவன் வீட்டு குப்பைகளை போடுவான். நம்ம ஊர்லயும் கூட அங்கங்க நடக்குதா இல்லையா? அது மாதிரி குப்பைகளை கொண்டு வந்து பெருமானாருடைய வீட்டிலே போட்டு விடுவான். பெருமானாருக்கு மிகப்பெரிய இடையூறு செய்பவனாக இருந்தான். அபூ லஹபனுடைய பெயரு அப்துல் உஸ்ஸா இப்னு அப்துல் முத்தலிப். அப்துல் உஸ்ஸா என்பது அவனுடைய பெயர். அவனுக்கு அபூ லஹப் என்கிற ஒரு காரண பெயரை அவருக்கு சூட்டப்பட்டிருந்தது. அவனுடைய அப்துல் முத்தலிப் தன்னுடைய மகன் அப்துல் உஸ்ஸாவுக்கு அபூ லஹப் என்கிற ஒரு காரண பெயரை சூட்டினார். அதற்கு காரணம், அவன் ரொம்ப அழகானவன். அபூ லஹபனுடைய முகம் மிக பிரகாசமாக இருக்கும், ரொம்ப அழகானவன். லஹபு என்கிற அரபு வார்த்தைக்கு கொதிக்கிற நெருப்பு என்ற அர்த்தம், கொதிக்கும் நெருப்பு என்ற அர்த்தம். அவன் முகம் அப்படி பிரகாசிக்கிறதுனாலே அவனுக்கு அபூ லஹப் என்று அப்துல் முத்தலிப் ஒரு பட்டப்பெயர் சூட்டினார் என்று வரலாறுகளில் பார்க்க முடிகிறது. அவனுடைய பெயர் அப்துல் உஸ்ஸா, அவனுடைய தந்தை அப்துல் முத்தலிப் அவனுக்கு அபூ லஹப் என்ற பட்டப்பெயரை சூட்டினார். அவனுக்கு இருந்த சிறப்புகளில் மிகப்பெரிய சிறப்பு, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்ற செய்தியை, ஆமினாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தியை அவனுடைய அடிமை பெண் சுவைபா அம்மா வந்து சொன்னபோது இந்த சுவைபா அம்மாவை உரிமை விட்டவன் அவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்கிற செய்தியை கேட்டு தன்னுடைய அடிமை பெண்ணை உரிமை விட்டவன், அந்த செய்தியை சொன்னதற்காக உரிமை விட்டவன் அபூ லஹப். அப்படியெல்லாம் அவனுக்கு ஒரு சிறப்பு இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ஹிதாயத்தை நாடவில்லை. அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் எதிரியாக மாறி போனான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக அறிவிக்கப்பட்ட பிறகு சிறிது காலம் மௌனமாக இருந்தார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், வஅந்திர அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். இந்த உத்தரவு கிடைத்த பிறகு சஃபா மலைக்குன்றின் மீது ஏறி நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில் அந்த செய்தி வருகிறது, வஅந்திர அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களை எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வசனம் இறங்கிய பிறகு சஇதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல ஸஃபா, பெருமானார் அவர்கள் சஃபா மலை மீது ஏறினார்கள். ஃபஜஅல யுனாதி யா பனி ஃபிஹ்ரின் வ யா பனி அதி, குறைஷி குடும்பங்கள்ல உள் குடும்பத்தவர்களுடைய ஒவ்வொரு பெயராக சொல்லி கூப்பிட்டார்கள். பனு ஃபஹ்ர்களே வாருங்கள், பனு அதீகளே வாருங்கள் என்று எல்லோரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். அப்படி அழைக்கிற போது வார்த்தையை பயன்படுத்தினார்கள், வா சபாஹா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். வா சபாஹா என்றால் ஒரு ஆபத்து வருகிற போது மக்களை அழைக்கிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள் என்ற உடனே அழைக்கிற குரல் பெருமானாருடைய குரலாக இருந்த காரணத்தால் யாரையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்களோ அத்தனை பேரும் அந்த சஃபாவுக்கு கீழே திரண்டு விட்டார்கள். யாரால் வர முடியவில்லையோ அவர்கள் தங்கள் சார்பாக ஒரு ஆளை அனுப்பி வைத்தார்கள். எல்லோரும் சஃபாவுக்கு கீழே திரண்டு இருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடியிருக்கிற கூட்டத்தை பார்த்து கேட்டார்கள். இந்த ஹதீஸை அறிவித்து வருகிற போதே அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், எல்லோரும் வந்தார்கள், ஃபஜா அபூ லஹப், அபூ லஹபும் வந்தான் என்கிறார்.
அபூ லஹபும் வந்தான் என்கிற வார்த்தை அவனுடைய அந்தஸ்து என்னங்கிறது குறிக்குது. எல்லாரும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அபூ லஹபும் வந்தான் என்று சொல்கிற போது அவனுடைய அந்தஸ்து என்னன்னு குறிக்குது. இந்த ஹதீஸை அறிவிக்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ஃபஜா அபூ லஹபின் வ குரைஷுன், அபூ லஹபும் வந்தான், குறைஷிகளும் வந்தான். எல்லோரும் வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஐதுக்கும் லவ் அக்பர்துக்கும் அன்ன கைலன் பில் வாதி துரீது அன் துகீர் அலைக்கும், இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்கள் மீது தாக்குதல் தொடுக்க இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னால், அகுன்தும் முஸத்திகிய, என்னை நீங்கள் உண்மை என்று ஏற்றுக்கொள்வீர்களா, அதை உண்மை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார். கீழே இருந்து கூடியிருந்த மக்கள் எல்லோரும் சொன்னார்கள், காலு நாம், எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, ஆமா கண்டிப்பாக ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணத்தையும் சொன்னாங்க. மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுகா, நீங்கள் உண்மையை சொன்னதை தவிர நாங்கள் வேறு அனுபவத்தை உங்களிடத்திலிருந்து பெறவில்லை. நீங்க எப்ப பேசினாலும் உண்மைதான் பேசுவீங்க, இந்த அனுபவத்தை தவிர வேறு அனுபவம் எங்களுக்கு இல்லை, எனவே நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்ன உடனே கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னி நதீருன் லக்கும் பைன யதை அஸாபின் ஷதீத், இதோ எனக்கு பின்னால் ஒரு பெரும் அஸாபு உங்களுக்கு வர இருக்கிறது என்று நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, அந்த நிகழ்ச்சியை எழுதுகிற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், பெருமானாருடைய இந்த வார்த்தைக்கு பிறகு மக்கள் அமைதியாக இருந்தார்கள். இவர் என்ன சொல்ல வர்றாரு என்று புரியாமல் மக்கள் அமைதியாக இருக்கிற நேரத்தில் அபூ லஹப் முந்திக் கொண்டு ஒரு வார்த்தை சொன்னான், தப்பன் லக்க, உனக்கு நாசம் ஏற்படட்டும், அலிஹாதா ஜமாஅத்தனா, இதற்காகத்தான் இங்கே அழைத்தாயா என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனிய பிரச்சாரத்தை முதலாக எடுத்து சொன்ன போது எதிர்ப்பு குரல் எழுப்பிய முதல் ஆளு அபூ லஹப். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், அவன் மட்டும் கொஞ்சம் பொறுத்திருந்தான். கூடியிருக்கிற மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள். காரணம் அப்படி சொல்ல வருவது யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்பதற்கு அவன் கொஞ்சம் நேரம் கொடுத்திருந்தான், சிறிது நேரம் அவன் வழங்கி இருந்தால், அந்த நேரத்தை பயன்படுத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதி காட்டி இருப்பார்கள் என்றால், கிடைச்ச கொஞ்ச நேரத்தை பயன்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதி காட்டி இருப்பார்கள் என்றால் அங்கே வேறு வகையான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அபூ லஹபுனுடைய நாசம், அவனால் ஏற்பட்ட குறைஷிகளுக்கு ஏற்பட்ட நாசம், அவன் பெருமானாரை சபித்ததோடு அந்த கூட்டத்தினுடைய திசையை மாற்றினான், மக்களுடைய மனங்களை மாற்றினான். அப்படி அவன் பெருமானாரை சபித்த போது அதை பொறுத்து கொள்ள முடியாத அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தை அருளினான். தப்பத் யதா அபீ லஹபின், அபூ லஹபினுடைய 2 கைகளும் நாசமாகட்டும் என்று ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் அருளினான். தப்பத் யதா அபீ லஹபின் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அவன் பெரிய செல்வந்தன், நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சிருந்தான், பெரிய குடும்பஸ்தன், அவனுடைய சொத்துக்களோ அவனுடைய குடும்பமோ அவனுக்கு பயன்படாது. அல்லாஹ் அந்த நிமிஷத்துல அவனை சபித்து சொன்னான், அவனுடைய சொத்துக்களோ அவனுடைய குடும்பமோ அவனுக்கு பயன்படாது என்று அல்லாஹ் தெரிவித்தான். இப்படி அவனுடைய எதிர்ப்பு இஸ்லாத்தினுடைய முதல் எதிர்ப்பாக அமைந்தது. அதனாலே அபூ ஜஹல் இஸ்லாத்தினுடைய பிரதான எதிரியாக இருந்தாலும் கூட இஸ்லாத்தின் முதல் எதிரி யார் என்று கேட்டால் அவன் அபூ லஹப் தான். அவனும் யார் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தையாக இருந்தான், பெருமானாருக்கு பக்கத்து வீட்டுக்காரனாகவும் இருந்தான். இவனால் ஏற்பட்ட பாதிப்புகள் சாதாரணமானதல்ல. குர்ஆனிலேயே பெயர் சொல்லப்பட்ட எதிரியும் ஒருத்தன் தான். பெருமானாருடைய எதிரிகள்ல அபூ ஜஹலுடைய பேரு குர்ஆன்ல கிடையாது, மற்ற எதிரிகளுடைய பேர் குர்ஆன்ல கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளிலேயே குர்ஆனிலே பெயர் சொல்லப்பட்ட ஒரே எதிரி, சபிக்கப்பட்ட ஒரே எதிரி அபூ லஹப். இவன் செய்த, ஏன் அல்லாஹ் இவனை சபித்தான், அல்லாஹ் இவன் பெயரை ஏன் குறிப்பிட்டான், இவனை ஏன் சபித்தான் என்றால், இவனுடைய வேலை இல்லாமல் இருந்தால் ஒரு வேலை மக்கா தானாகவே முஸ்லிம் நகரமாக மாறி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இவனுடைய வேலை, இவனுடைய குழப்பங்கள் மாத்திரம் இல்லாமல் இருந்தால், இவன் ஏற்படுத்திய பிரச்சனைகள் மாத்திரம் இல்லாமல் இருந்தால் மக்கா முஸ்லிம் நகரமாக மாறி இருக்க ஒரு வாய்ப்பு இருந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போக வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது, மதீனாவுக்கு அடைக்கலம் தேடி போக வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது, மக்கா தானாகவே ஆகியிருக்கும். காரணம் என்னன்னா, இவன் தொடர்ந்து பெருமானாருக்கு எதிராக பிரச்சாரம் செய்பவனாக இருந்தான்.
இன்றைக்கு அறிஞர் இன்றைக்கும் நாம பார்க்கிறோம், அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரங்கள், இஸ்லாத்திற்கு எதிரான முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு இருக்கிற பெரிய அச்சுறுத்தல் என்னன்னா, அவங்க மேல தாக்குதல் தொடுக்கிறாங்களே, அவர்களை அடிக்கிறவர்களுடைய அச்சுறுத்தல் கிடையாது. அவர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்ட நினைக்கிறார்களே, அவர்களுடைய அச்சுறுத்தல் கிடையாது. இன்னைக்கும் முஸ்லிம்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் யாரால் ஏற்படுகிறது என்றால், மீடியாக்காரர்களால் ஏற்படுகிறது, பிரச்சாரகர்களால் ஏற்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சன்னஞ்சன்னமாக முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை மக்கள் உணராத வண்ணம் அவருடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு போய் போட்டு விடுகிறார். அப்படித்தானே நடக்குது. பத்திரிகைகளை பாருங்க, நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு இடத்த ஒரு ஆளை பற்றி சொல்லுகிற போது அவருடைய பேரை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ஒண்ணு இல்ல, அவருடைய பேருக்கு முன்னால சர்ச்சைக்குரிய அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர்கள் சேர்த்துட்டாங்கன்னு வைங்க. செய்தி படிக்கிற ஆளு ஒரு ஆளுடைய பெயரை படிக்கிற போது, உதாரணமா அசதுத்தீன் உவைசி அப்படின்னு படிக்கிறாருன்னு வைங்க, படிக்கிற இடத்துல இவர் ஹைதராபாத்தினுடைய எம்பி அப்படின்னு மட்டும் சொல்லி படிச்சா அது வேற மாதிரி. அதுக்கு முன்னால ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை, சர்ச்சைக்குரிய என்ற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டா போதும், அவருடைய ஒட்டுமொத்த கேரக்டரையும் வீணடித்து விடலாம். பத்திரிகைக்காரர்கள் கையாளுகிற உத்தி இது. சின்ன ஒரு வார்த்தையை அவர்கள் சேர்த்துடுவாங்க, ஒட்டுமொத்தமாக சமூகத்தை அவர்கள் பலகீனப்படுத்தி விடுவார்கள். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தி ஹிந்து பத்திரிகை, தமிழ் பத்திரிகையில சமஸ் அப்படிங்கிறவர் ஒரு கட்டுரை எழுதி இருக்கிறாரு யோகா பற்றி. ஒரே கூத்தா நடக்குதா இல்லையா யோகா? இது அரசியலுக்காக நடக்கக்கூடிய கூத்து. இது ஒரு ஒரு கலையை வளர்ப்பதற்கான கூத்து அல்ல. டெல்லி முதல்வர் சொன்னது போல யோகா நல்லதுதான், ஆனால் அதை வைத்து அரசியல் செய்வது தவறுன்னு சொன்னது மாதிரி இது அரசியலுக்காக செய்யப்படக்கூடிய கூத்து. இது யோகா என்கிற நடைமுறையில அப்பட்டமாக இந்து மதத்தினுடைய கோட்பாடுகள் புகுத்தப்படுகிறது. அது ஒரு வெறும் உடல் பயிற்சிக்கான விதமாக மாத்திரம் இல்லாமல் அப்பட்டமாக அதில் சூரிய நமஸ்காரம் என்கிற நடைமுறை அதிலே புகுத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு இந்தியாவில் இருக்கிற சட்ட வாரியம் பகிரங்கமாக இதை எதிர்த்தது. இதை முஸ்லிம்கள் மீது திணிக்க கூடாது, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இதை முஸ்லிம்கள் மீது திணிக்க கூடாது, முஸ்லிம்கள் அதற்கு செல்லக்கூடாது என்று சட்ட வாரியம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்து பத்திரிகை யோகாவை பற்றி அதை புகழ்ந்து பாராட்டி ஒரு கட்டுரை எழுதுகிறது. இது சமஸ்கிருத எழுதுறாரு. எழுதிக்கொண்டே வருகிற போது என்ன சொல்றாரு, முஸ்லிம்கள் இதை எதிர்க்க தேவையில்லை, அதை பத்தி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, முஸ்லிம்கள் இதை எதிர்க்க தேவையில்லை, முஸ்லிம் சட்ட வாரியம் இதை எதிர்க்க தேவையில்லை. அவர்கள் என்ன சொல்லிடலாம், சூரிய நமஸ்காரம் சொல்றது அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்முடைய மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் சொல்வது போல சூரியனை போற்றுதும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதிலிருந்து தப்பித்து வேறு வழிக்கு போயிருக்கலாம், இந்த வார்த்தையை விட்டு வேறு வழிக்கு போயிருக்கலாம் என்று ஒரு ஒட்டுமொத்த கட்டுரையை எழுதி வருகிற போது அதில் யோகாவை பிரபலப்படுத்தி, யோகாவை பிரதானப்படுத்தி, இடையில முஸ்லிம்களை பற்றி ஒரு சின்ன லேசான ஒரு வார்த்தையை பேசி அதை படிச்சீங்கன்னா எப்படி இருக்காதுன்னா வெளிப்படையாக நம்மை குறை சொல்வது போல இருக்காது. ஆனால் படித்து முடித்த பிறகு முஸ்லிம்களை பற்றி ஒரு சிறு தாழ்வு எண்ணம் ஏற்படத்தான் செய்யும். முஸ்லிம்கள் இப்படி செய்திருக்கலாம், இப்படி அவங்க ஒதுங்க வேண்டியதில்லை. அவர்களுடைய இன்றைய சூழலில் தேவையில்லாம நம்ம என்னமோ ரொம்ப தாழ்ந்து போய் கிடக்கிற மாதிரி, அவர்களுடைய இன்றைய சூழலில் அவர்கள் இதை தவிர்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலமாக சந்தர்ப்பம் கிடைக்கிற போது சமூகத்தை பலகீனப்படுத்தி விடுகிற வேலையை செய்கிறார். பிரச்சாரத்திற்கு இந்த பலம் இருக்கிறது, பிரச்சாரத்திற்கு இந்த பலம் இருக்கிறது. அல்லாஹ் அபூலஹபை சபிக்க காரணம், அபூஜஹலை சபிக்காத இறைவன் அபூலஹபை சபிக்க காரணம் என்ன என்று சொல்லுகிற போது மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், அபூஜஹல் வன்மத்தாலும் தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தாலும் இஸ்லாத்தின் எதிரியாக இருந்தான், அபூலஹப் பிரச்சாரத்தால் இஸ்லாத்தின் எதிரியாக இருந்தான். அதனால் ஏற்பட்ட விளைவாக மக்காவின் மக்கள் பெருமளவிலே இந்த தீனுக்கு வர முடியாமல் போனார்கள். அபூலஹப் என்ன செய்வான், எங்கெங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான விரோதியாக இருந்தான். எங்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவார்களோ அங்கெல்லாம் அவனும் போவான். சில நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிற போது அவங்களுக்கு பின்னால் இருந்து கல்லை விட்டு எறிவான் என்றும் வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிற இடத்துக்கு போவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னன்னா, மக்களை பார்த்தார்கள் என்றால் அவங்கள பார்த்துட்டு தயங்கிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண பழக்கம். யாராவது ஆளை பார்ப்பாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க நீங்க வெற்றி பெற்று விடுவீர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார். நிறைய சொல்லிக்கிட்டு எல்லாம் இருக்கிறது இல்ல, இஸ்லாம்னா என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் சொல்றது இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க நீங்க ஜெயிச்சிடுவீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்ற பொழிவு, அவர்கள் தன் ஒருத்தர் முன்னால போய் நின்னுகிட்டு நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்றால் அவர் வந்துடுவாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டு போன அடுத்த கணம் பின்னாலேயே அபூ லஹப் வருவான். அவன் சொல்லுவான், இவர் பொய்யர், இவர் சொல்வதை கேட்காதீர்கள் என்று, இவர் மதம் மாறியவர், இவர் நம்முடைய கடவுள்களை ஏசுகிறவர், இவர் சொல்வதை கேட்காதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு போன அடுத்த செகண்ட் இவன் இப்படி சொல்லுவான். கூட்டத்திலே இருப்பவர்கள் கேட்பார்கள், இவர் யாரு? மக்கள் சொல்லுவார்கள், முதல்ல சொன்னாரே, முதல்ல பேசினாரே அவருடைய பெரியத்தா இவர், அவருடைய பெரியத்தா தான் இவர். மக்கள் பேசிக் கொள்வார்கள், இந்த இளைஞரை அவருடைய பெரியத்தாவே ஒத்துக்கொள்ளவில்லையே, நாம் ஏன் ஒத்துக்கொள்ள வேண்டும்? இப்படி ஒரு பிரச்சார நடைமுறை, ஒரு பிரச்சனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் போகிற இடத்திலெல்லாம் ஏற்பட்டது. எங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவார்களோ அங்கெல்லாம் அபூ லஹப் போவான். அங்கெல்லாம் போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிற இடத்திலே போய் நின்று கொண்டு அவன் இப்படி பேசுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான எதிரியாக இருந்தான். பெருமானாருக்கு எதிரான மிக கடுமையான வார்த்தைகளை பேசினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பிறகு அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அந்த குழந்தை இறந்தது. இறந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிற நேரத்தில் காபாவுக்கு போய் மக்காவுடைய குறைஷிகளிடத்தில் போய் ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்தை அவன் பகிர்ந்து கொண்டான். புத்திர முஹம்மதுன், முஹம்மது அல் லைலா, முஹம்மது இன்று நாதியற்றவராகிவிட்டார் என்று சந்தோஷமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் குழந்தை பிறந்த போது அதை அவர் எதிர்த்து பேசியதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே போகிறார்களோ அங்கெல்லாம் பின்னாடி போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக வார்த்தைகளை பேசுவது அவனுடைய பழக்கம். அதனால் தான் அல்லாஹ் அவனை சபித்தான் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். இவன் இப்படி இருந்தான்னா அவனுடைய மனைவியும் அப்படி இருந்தார். அபூ லஹபனுடைய மனைவியினுடைய பேரு உம்மு ஜமீல். உம்மு ஜமீல்னா என்னன்னா அழகின் தாய் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு அழகி, அரபு நாட்டிலே பெயர் சொல்லப்படுகிற அழகி. அவள் கழுத்திலே ஒரு மாலை அணிந்திருப்பாள். அந்த மாலை அரபு நாட்டிலே விலை மதிப்பு மிகுந்த மாலை. சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவள் அடிக்கடி சொல்லுவாளாம், இந்த மாலையை விற்றாவது நான் முஹம்மதிற்கு எதிராக வேலை செய்வேன், இந்த மாலையை வித்தாவது நான் முஹம்மதுக்கு எதிராக வேலை செய்வேன் என்று அவள் அடிக்கடி சொல்வாள். அவளும் தன்னுடைய கணவரை போலவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பவளாக இருந்தார். மிக சிறுபிள்ளைத்தனமாக, விஷமத்தனமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொல்லை கொடுப்பவளாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கிற பாதைகளில் முட்களை பதித்து வைப்பார். அவர்கள் நடக்கிற போது காலிலே முள் தைப்பதற்காக முட்களை பதித்து வைப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிற இடங்களெல்லாம் கேலி பேசுவார். வரலாற்று ஆய்வாளர்கள் அவளை எப்படி குறிப்பிடுகிறார்கள் என்றால், இவளும் பெருமானாருக்கு எதிரான ஒரு பிரச்சாரியாகவே இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான பிரச்சாரியாகவே இருந்தார். இவள் எப்படி பிரச்சாரம் செய்வார் என்றால், பெருமானாருக்கு எதிராக கவிதைகள் பேசுவது, கவிதை புனைந்து கொடுப்பது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவள் ஒரு கவிதை படித்தால், பெருமானாருடைய பெயர் முஹம்மது, முஹம்மது என்கிற பெயரை முஸம்மம் என்று மாற்றினாள். முஹம்மது அந்த சொல்லு உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? முஹம்மது என்கிற பெயரை முஸம்மம் என்று மாற்றினாள். முஹம்மது என்றால் புகழுக்குரியவர் என்ற அர்த்தம், முஸம்மம் என்றால் கேவலமானவர் அர்த்தம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை முஸம்மம் என்று மாற்றி, முஸம்மமன் அஸைனா, முஸம்மமுக்கு நாங்கள் மாறு செய்வோம், அவருடைய சட்டத்தை நாங்கள் மீறுவோம் என்று ஒரு கவிதை படித்து கொடுத்தார். இந்த கவிதை என்னாச்சுன்னா, மக்காவுடைய காபிர்களுடைய வாய்கள்ல அதிகம் புழங்க ஆரம்பிச்சது. சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய கோபத்தையும் ஆத்திரத்தையும் இது ஏற்படுத்திச்சு. ஏன்னா கவிதைக்கு அன்றைய அரபுகளிடத்திலே அலாதியான செல்வாக்கு இருந்தது. இவள் ஒரு கவிதையிலே 2 வரியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தி இப்படி ஒரு கவிதை வரியை உருவாக்கி மக்களிடத்திலே கொடுத்தது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு பிரச்சாரமாக இருந்தது. இன்னைக்கும் பாருங்க, பெயர்களை மாத்தி போடுவாங்க ஆங்கிலேயர்கள்.
ஆங்கிலேயர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை முஹம்மது அப்படின்னு எழுதுறதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? முஹம்மதுன்னு எழுதுறது MUHAMMAD எழுதுறதுல எந்த சிக்கலும் கிடையாது. ஆனால் வேணும் என்றே முகமது என்கிற பெயரை முஹம்மது என்று எழுதினார்கள். வேணும் என்றே இது எழுதியது. இது வந்து யதார்த்தமாக நடந்ததல்ல. சொல்ல முடியாமல் இந்த வார்த்தையை இப்படி எழுதல. அபூர்வமான பெயராக இருந்தாதான் அதை வந்து உச்சரிக்க முடியலன்னு சொல்லலாம். அபூர்வமான கேட்க முடியாத ஒரு பெயரா இருந்தா அதை வந்து உச்சரிக்க முடியல. இப்ப தமிழ் பெயர்கள் சில பேர் இருக்கு, அதை உச்சரிக்கிறது சிரமம். அது மாதிரியான பெயர்களை நீங்க வந்து வேற மாதிரி என்ன செய்யலாம், சரி. ஆனா முஹம்மது என்கிற பெயர் அபூர்வமான பெயர் அல்ல. வரலாற்றில் காலம் காலமாக கேட்டு வருகிற ஒரு பெயர் எப்படி இருக்க முடியாது, அபூர்வமான பெயராக இருக்க முடியாது. உலகத்திலே அதிகமாக சூட்டப்படுகிற பெயர் எது? இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, இந்த கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, உலகத்தில் அதிகமாக சூட்டப்படுகிற பெயர் என்ன பேரு? முஹம்மதுங்கிற பெயர் தான் உலகத்தில் அதிகமாக சூட்டப்படுகிறது. இப்ப இந்த பெயரை சொல்லுவதற்கு எந்த தயக்கமும் அவர்களுடைய நாவுகளுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் வேணும் என்றே திட்டமிட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சிலுவை யுத்தங்களின் காலகட்டத்தில் பெருமானாருடைய பெயரை மாற்றி ரசூலுல்லாவை வந்து இழிவுபடுத்தினார்கள். முஹம்மது என்று சொல்லாமல் மஹாவுண்ட் என்றார். முதல்ல அதை எப்படி மாத்தினாங்க? மஹாவுண்ட் என்று மாற்றினார். மஹாவுண்ட் என்றால் லத்தீன பாஷையிலிருந்து வருகிற போது, அது ஆங்கிலத்திற்கு வருகிற போது அதற்கு அர்த்தம் புத்தியற்றவர்னு வரும். முஹம்மது என்பதை மஹாவுண்ட் என்று எழுதினார்கள். அதற்கு பிறகு அதை எல்லாரும் உபயோகப்படுத்த மாட்டேன்ட்டாங்க, அது ஃபேமஸ் ஆகல. அது உடனே முஹம்மது அப்படின்னு இப்ப இருக்கிற பாஷைப்படி முஹம்மது என்று மாற்றிவிட்டார்கள். இன்றைக்கும் அவர்களுடைய அந்த சதித்திட்டத்தின் அடிப்படையில தான் முஹம்மது என்கிற சொல் முஹம்மது என்று மாறி இருக்கிறது. இதற்கு முதல் அடிப்படை அமைத்துக் கொடுத்தவள் உம்மு ஜமீல், அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல். அபூ லஹப் இஸ்லாத்திற்கு கடுமையான விரோதியாக இருந்தான் என்றால், அவனுடைய மனைவி எந்த வகையிலும் அதற்கு குறைவில்லாமல் இஸ்லாத்திற்கு கடுமையான எதிரியாக இருந்தார். அல்லாஹு தாலா அவர்கள் மிக கடுமையான எதிரியாக இருந்தாலும் கூட அவர்களுடைய மகளாக இருக்கிற துர்ரா அம்மையாருக்கு தீனின் வாய்ப்பை கொடுத்தார். இது எப்படிப்பட்ட வாய்ப்பு என்றால், மக்காவின் எதிரிகளே ஆச்சரியமடைந்த ஈமான், துர்ரா அம்மாவுடைய ஈமான். அபூ லஹபுக்கு மொத்தம் 4 குழந்தைங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்க, 1 பொண்ணு. 3 ஆம்பளை பிள்ளையில முதல் பிள்ளைக்கு பேரு உத்துபான்னு பேரு, 2வது மகனுக்கு பெயர் உத்தைபா என்று பெயர், 3வது மகனுக்கு பேர் முஅத்தப் என்று பெயர். உத்துபா, உத்தைபா, முஅத்தப், 3 ஆம்பளை பிள்ளைங்க, 1 பெண். அந்த பெண்ணுக்கு பேர் துர்ரா. அந்த அம்மையாருடைய வரலாற்றை தான் நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுல அபூ லஹபுடைய 3 ஆண் குழந்தைகளில் 2 ஆண் குழந்தைகள் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள். 2 ஆண் குழந்தைகளும் 1 பெண்ணும் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள். ஒரே ஒரு பையன் தான் இஸ்லாத்திற்கு வராமல் இறந்து போனான். அப்படி இருக்க நாம துர்ரா அம்மையாரை மாத்திரம் இங்கே பெயராக எடுத்து ஏன் பதிவு செய்திருக்கிறோம் என்றால், மற்ற 2 ஆண் மக்களும் பெருமானாரை ஏற்றுக்கொண்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் மக்கா வெற்றி கொண்ட போதுதான் அந்த 2 பேரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா துர்ரா அம்மா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடக்க காலத்திலே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. தொடக்க காலத்திலே ஏத்துக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா, தப்பத் யதா அபீ லஹபின் அப்படிங்கிற இந்த வசனம் இறங்குச்சா இல்லையா? வசனம் இறங்கும் போது நிலைமை என்னன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் பெரியத்தா தானே. யார்? அபூ லஹப் பெரியத்தா தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 மகள்கள் ருக்கையா அம்மாவையும் உம்மு குல்சூம் அம்மாவையும் அபூ லஹபுடைய 2 மகன்களுக்கு திருமண சம்பந்தம் பேசி இருந்தார்கள். உத்துபாவுக்கும் உதைபாவுக்கும் 2 மகள்களை தருவதாக சம்பந்தம் பேசியிருந்தார்கள். இந்த ஆயத்து இறங்கின உடனே மக்கள் மத்தியிலே இந்த வசனம் பரவி, அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும் ஆயத்து இறங்கின உடனே அபூ லஹப் தன் பசங்களை கூப்பிட்டு சொன்னார், ரஸி வ ரஸுகுமா ஹராமுன் இல்லம் துதல்லிகா இப்னத்தை முஹம்மதின். முஹம்மதுடைய 2 பெண் குழந்தைகளை நீங்கள் தலாக்கு சொல்லாவிட்டால் உங்களுக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்ட்டான். உடனே இந்த 2 பசங்களும் உத்துபாவும் உத்தைபாவும்
பெருமானாருடைய மகள்களா உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவையும் ருக்கையா அம்மாவையும் தலாக் சொல்லி விட்டார். திருமண சம்பந்தம் பேசப்பட்டிருந்தது. இந்த பேசப்பட்டிருந்த நிலையில இவங்க ரெண்டு பேர்த்தையும் தலாக் சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகள்கள் தலாக்கு சொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற கவலையில் இருந்த போதுதான் ருக்கையா அம்மாவை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கையா அம்மாவையும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து நீங்கள் இங்கே இருந்தால் நிம்மதியாக வாழ முடியாது என்று சொல்லி அவர்களை அபிசீனியாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த ரெண்டு பேரும் பெருமானாருடைய மகள்களை விவாகரத்து செய்து விட்ட பிறகு உத்தைபா அபூ லஹபுக்கு ரொம்ப நெருக்கமானவன். உத்தைபாவும் அபூ லஹபும் ஒரு பயணமாக சிரியாவுக்கு புறப்படுகிற போது தகப்பனார் தன்னை சிரியாவுக்கு அழைத்து செல்ல வேண்டும்னு ஆசைப்பட்டான் உத்தைபா. உத்தைபா இடத்துல அபூ லஹப் சொன்னான், நான் உன்னை சிரியாவுக்கு கூட்டிட்டு போனோம்னா நீ முகம்மதை இழிவுபடுத்திட்டு வந்தா தான் கூட்டிட்டு போவேன், ஏதாவது ஒரு வகையில நீ முகம்மதை கேவலப்படுத்து அப்பதான் கூட்டிட்டு போவேன். உத்தைபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே இருக்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தான். பெருமானாருடைய சட்டையை பிடிச்சான், துப்பினான். காரி துப்பி விட்டு அங்கிருந்து அவன் வெளியே போய் தந்தை இடத்திலே நான் இப்படி செய்து விட்டேன் என்று சொன்னான். அவன் பெருமானாரிடத்திலே துப்பிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பன் மின் கிலாபிக், யா அல்லாஹ் இவன் மீது உன்னுடைய நாய்களில் ஒரு நாயை ஏவு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெருமானாருடைய வாயிலிருந்து கடுமையான வார்த்தைகள் வந்த இடங்கள்ல இது ஒரு இடம். யா அல்லாஹ் இவன் மீது உன்னுடைய நாய்களில் ஒரு நாயை ஏவு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அவன் காதிலும் விழுந்தது. அவன் நேராக போய் அவனுடைய தந்தை அபூ லஹப் இடத்திலே முகம்மது என்னை இப்படி சொன்னார் என்று சொன்னார், அதையெல்லாம் நீ பொருட்படுத்த வேண்டியதில்லை, வா என்று அழைத்துக் கொண்டு இருவருமாக சிரியாவுக்கு போனார்கள். போகிற வழியிலே ஒரு இடத்திலே அவர்கள் தங்கினார்கள். இப்படி தங்குகிற போது அங்கே ஒரு பாதிரியார் வந்து சொன்னார், இந்த இடம் சிரியாவிலே ஒரு இடத்துல தங்குகிற போது ஒரு பாதிரியார் சொன்னார், இந்த இடம் சிங்கங்கள் நடமாட்டம் உள்ள இடம், ஒரு காடு இது சிங்கங்கள் நடமாட்டம் உள்ள இடம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள்னு சொன்னான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அபூ லஹபுக்கு பயம் வந்துருச்சு. உடனே அவன் கூட இருந்தவர்களோடு சொன்னான், முகம்மது என்னுடைய மகன் குறித்து இப்படி பேசி இருக்கிறார், அதனால் எல்லோரும் எச்சரிக்கையாக இருப்போம் என்று சொன்னார். மற்றவர்களும் அதற்கு சம்மதித்தார்கள். அவர்கள் எத்தனை ஒட்டகைகளை கொண்டு வந்தார்களோ எல்லா ஒட்டகைகளையும் அவனை சுற்றி அவனுடைய மகனை சுற்றி நிற்க வைத்து ஒரு பாதுகாப்பு அரணாக அவனை வைத்துக் கொண்டு அவர்கள் அத்தனை பேரும் தூங்கினார்கள். தூங்கி அந்த இடத்திற்கு வந்த சிங்கம் உத்தைபாவை தேடி பிடித்து அடித்துக் கொண்டது. அப்படி அடித்துக் கொண்ட போது அபூ லஹப் சொன்னான், முகம்மதுனுடைய பிரார்த்தனை பலித்து விட்டது என்றான். அவருடைய பிரார்த்தனை பலிக்காமல் இருப்பதில்லை, அவனுடைய பிரார்த்தனை பலித்து விட்டது என்று சொன்னான். இப்படி ஒரு சந்தர்ப்பம் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிறகும் கூட அந்த அபூ லஹபுக்கு திருந்துகிற வாய்ப்பு கிடைக்கல. இந்த இடத்தில் திருந்துகிற வாய்ப்பு துர்ரா அம்மாவுக்கு கிடைத்தது. அபூ லஹபுடைய மகளாக இருக்கிற துர்ரா அம்மாவுக்கு கிடைத்தது. இந்த இருவரும் பயணம் புறப்படுகிற போதே, பயணம் புறப்படுவதற்கு முன்னால் பெருமானாருடைய முகத்தில் அவன் துப்பிவிட்டு வந்தான் என்ற செய்தியை வீட்டுக்குள் வந்து சொன்ன போதே வீட்டுக்குள் இருந்த துர்ரா அம்மாவுக்கு அது துணுக்கென்று இருந்தது. என்ன இருந்தாலும் நம்முடைய மரியாதைக்குரிய உறவினர் அல்லவா, அவருடைய முகத்திலே போய் துப்பி விட்டு வந்திருப்பது சரியல்லவே. அது மாத்திரமல்ல, அவர் இப்படி வேறு பேசிவிட்டாரே, ஒரு துவா செய்து விட்டாரே. எங்கே துவா செய்யறாரு? காபாவில் வைத்து இப்படி ஒரு துவாவை இவன் பெற்றுக்கொண்டு விட்டானே, இவன் தப்ப முடியாதே என்று அந்த அம்மா அப்போதே சொன்னார். கொஞ்ச நாட்களில் தகவல் வந்தது, அவனை ஒரு சிங்கம் அடித்துக் கொண்டு விட்டது என்ற தகவல் வந்த உடனே துர்ரா அம்மாவுடைய இதயத்திலே ஈமான் பூத்தது. அவர்கள் தன்னுடைய தந்தையும் தாயையும் விட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தபோது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அவர்கள் பெருமானாரோடு சேர்ந்து கொண்ட போது அரபு உலகமே ஆச்சரியப்பட்டுட்டான். குறிப்பாக மக்காவின் குறைஷிகள் அத்தனை பேரும் அதிசயத்துக்கு போய்விட்டார்களாம். அபூ லஹபுடைய மகள் இஸ்லாத்திற்கு போய்விட்டாரா, அபூ லஹபுடைய மகள் இஸ்லாத்திற்கு போய்விட்டாரா என்று அத்தனை பேரும் அதிசயப்பட்டு நின்றார்கள். அதனாலே துர்ரத்து பின் அபீ லஹபுடைய ஈமான் குறைஷிகளை அதிசயப்பட வைத்த ஈமான் என்று வரலாற்றாசிரியர்கள் சொல்வார். அவனுடைய தந்தை பெரிய எதிரியாக இருக்க
மகள் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார். அல்லாஹ் தீனை எங்க கொண்டு வர்றான் பாருங்க, எப்படி கொண்டு வருகிறான். அபூ லஹபுடைய வீட்டில இருந்து ஒருத்தர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மதீனாவில் வைத்திருந்தார்கள். மதீனாவில் வந்து துர்ரா அம்மா இருக்கிற போது அவங்க ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அந்த கல்யாணத்திலே 3 குழந்தைகள் அவர்களுக்கு பிறந்திருந்தது. கணவர் முஷ்ரிக்காகவே இருந்தார். கணவர் வரல இஸ்லாத்துக்கு. அவருடைய கணவர் பத்ர் யுத்தத்தில் முஷ்ரிக்குகளுடைய அணியிலே வந்திருந்தார். அவரை முஸ்லிம்கள் கொலை செய்தார்கள், கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு அவர் மதீனாவிலே திஹியத்துல் கல்பி என்கிற பெருமானாருடைய சஹாபியை திருமணம் செய்து கொண்டார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போலவே உருவத் தோற்றம் கொண்டவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல சமயத்திலும் பெருமானாரை சந்திக்க வருகிற போது திஹியத்துல் கல்பி என்கிற சஹாபியின் வடிவத்தில் வருவார் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த திஹியத்துல் கல்பி என்கிற சஹாபியை துர்ரா அம்மா திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற போது ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது. மதீனாவுக்கு அவர்கள் வந்த உடனே மதீனாவில் இருக்கிற பெண்கள் போய் துர்ரா அம்மாவோடு சேர்ந்து நின்று கலந்து பேசுகிற போது, நீ அபூ லஹபுடைய மகளா என்று கேட்பாங்க. நீ அபூ லஹபுடைய மகளா, தப்பத் யதா அபீ லஹபின் இறங்கிச்சே அவருடைய மகளா நீ என்று கேட்பார்களாம். அன்தி இப்னதி அபீ லஹபின் அல்லதி யகூலுல்லாஹு லஹு தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் என்று அல்லாஹ் சொன்னானே அவருடைய மகள் தானா நீ என்று கேட்பாங்க. அது அந்த அம்மா மனசுல கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் முறையிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் இந்த மாதிரி இவர்கள் சொல்கிறார்கள் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துர்ரா அம்மாவை சாந்தப்படுத்தி விட்டு சொன்னார்கள், உட்காருங்கள் என்று அவர்களை சாந்தப்படுத்தி உட்கார வைத்து விட்டு அன்றைய தொஹ்ர் தொழுகைக்கு மக்கள் எல்லோரும் வந்து சேர்ந்த பிறகு வஜலஸ அலல் மிம்பரி சாஅத்தன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படி மேல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, ஐயுஹன் நாஸ், மக்களே, மாலி ஊதி ஃபி அஹ்லி, என் குடும்பத்தார் விஷயத்தில் நீங்கள் எப்படி இப்படி பேசலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்க்கல? அபூ லஹபுடைய மகள் என்று பார்க்கல, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவருடைய மகள்னு பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் குடும்பத்தார் விஷயத்தில் நீங்கள் எப்படி பேசலாம்? இனி நீங்கள் இப்படி பேசக்கூடாது. இன்ன ஷஃபாஅத்தி லதனாலு பிகராபதி, என்னுடைய பரிந்துரை என் குடும்பத்தார்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். என்னுடைய பரிந்துரை என் குடும்பத்தார்களுக்கு கிடைக்கும். இனிமேல் நீங்கள் அவர்கள் விஷயத்தில் பேசக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சாந்தப்படுத்தினார்கள், மற்றவர்களையும் சாந்தப்படுத்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி அடைவதன் போது, மக்கா வெற்றி அடைந்து மக்காவுக்குள்ளே நுழைந்து வந்து முதல் தவாஃப் செய்து கொண்டிருக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே கேட்டாங்க, அபூ லஹபுடைய அந்த 2 பசங்க எங்கே? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் மறந்தவர்கள் அல்ல, அதிலும் குறிப்பாக உறவினர்கள் யாரையும் மறந்தவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களில் ஒருவர் பெருமானாருடைய மகளை விவாகரத்து செய்திருக்கிறார் நெருக்கடியான ஒரு கட்டத்தில். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை வெறுக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே கேட்டார்கள். இப்னு சஅத் இதை அறிவிக்கிறார். அப்பாஸ் இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா அப்பாஸ், ஐன இப்னா அஹீக உத்பத்து வ முஅத்தப், அபூ லஹபுடைய மகன்கள் இப்ப மிஞ்சி இருக்கிறது யாரெல்லாம்? அபூ லஹபுக்கு 3 பசங்கன்னு சொன்னா இல்லையா? முதல் ஒரு பையன் பேரு உத்பா, இன்னொரு பையன் பேரு உதைபா, இன்னொரு பையன் பேரு முஅத்தப். இதுல உதைபா தான் சிங்கம் கடிச்சு செத்து போன ஆளு. மீதி 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் உத்பா, இன்னொருத்தர் முஅத்தப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே கேட்டார்கள், உங்களுடைய சகோதரருடைய மகன் உத்பாவும் முஅத்தபும் எங்கே? அவர்களை என்னால் பார்க்க முடியவில்லையே என்று கேட்டார். அவர் சொன்னாரு, இங்கே உங்கள் முன்னால் தெரிவதற்கு அவர்கள் வெட்கப்பட்டு கொண்டு எங்கோ ஒரு ஓரமாக ஒதுங்கி போய் விட்டார்கள், மக்காவின் குறைஷி முஷ்ரிக்குகளோடு ஓரமாக ஒதுங்கி போய் விட்டார்கள் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்ஹப், நீங்கள் செல்லுங்கள், ஃபஅத்தினி பிஹிமா, அந்த இருவரையும் அழைத்து வாருங்கள்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தேடி போனாங்க. தேடி போனா அவங்க 2 பேரும் அரஃபாவிலே இருந்தார்கள்.
அரஃபாவிலே இருந்து அந்த 2 பேரையும் அழைத்து கொண்டு வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள்னு அவங்களை அழைச்சிட்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நிறுத்தினார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபரகிப்து இலா அரஃபா, நான் அரஃபாவுக்கு போனேன், ஃபஅதைத்துஹுமா, அந்த இருவரையும் அழைத்து வந்தேன், ஃபகுல்து, நான் அவர்களுக்கு சொன்னேன், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுஊகுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை அழைக்கிறார்கள், ஃபர்கபா மஅய சரீஐனி, சீக்கிரம் என்னோடு வாருங்கள்னு நான் சொன்னேன். அவங்க வந்தாங்க. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதும் அந்த இருவரும் தன்னுடைய பக்கத்தில் வந்து நின்று கொண்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கூலா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்றார். இந்த 2 பேரும் அப்போது இஸ்லாத்திற்கு வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சீர்திருத்தவாதியினுடைய இலக்கணங்க இதெல்லாம். எப்படி ஒரு சீர்திருத்தவாதி, ஒரு நபியால் தவிர இப்படி நடக்க சாத்தியப்படாது யாருக்கும். ஒரு சீர்திருத்தவாதியினுடைய இலக்கணம். அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் என்னிடத்தில் எப்படி நடந்திருந்தீர்கள், உங்கள் தகப்பனார் என்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டார், நீ என் மகனை விவாகரத்து செய்தவர் தானே என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கல. தன்னுடைய பெரிய தந்தையின் மகன்கள் வந்த உடனே அவர்களை வாஞ்சையோடு அவர்களை அரவணைத்து, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்று சொன்னபோது ஃபஅஸ்லமா, அந்த இருவரும் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். துர்ரா அம்மா முன்னாலேயே வந்துட்டாங்க. துர்ரா அம்மா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாலே இஸ்லாத்துக்கு வந்து ஹிஜ்ரத் எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இந்த 2 பேரும் வரல. ஃபதஹ் மக்கா, மக்கா வெற்றியின் நேரத்திலே அந்த 2 பேரும் இஸ்லாத்திற்கு வந்தபோது ஃபகாலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னிஸ்தௌஹப்து இப்னை அம்மி ஹாதைனி மின் ரப்பி, நான் என்னுடைய ரப்பிடத்திலே, நான் அல்லாஹ் இடத்திலே நான் பிரார்த்தனை செய்தேன், யா அல்லாஹ் என்னுடைய இந்த பெரிய தந்தையின் 2 மகன்களையும் எனக்கு அன்பளிப்பாகத்தா என்று நான் கேட்டேன். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், யா அல்லாஹ் என் பெரிய தந்தையின் 2 மகன்களை எனக்கு அன்பளிப்பாகத்தா என்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஃபவஹபஹுமா லி, அல்லாஹ் அந்த இருவரையும் எனக்கு அன்பளிப்பாக தந்து விட்டான் என்று சொன்னார். இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் எங்கே வளர்கிறது, எங்கிருந்தெல்லாம் இஸ்லாம் பிறக்கிறது என்று பார்த்தால், யார் இஸ்லாத்தினுடைய பெரிய எதிரியாக இருந்தானோ அந்த அபூ லஹப், அவன் எப்படி மௌத்தான் என்பதை வரலாறு சொல்லி காட்டுகிறது. அபூ லஹப் பெரிய பணக்காரன். அவனுடைய பண மமதியில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்தான். அவனாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சாபத்திற்கு பிறகு அவனால் நல்லா இருக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா உடல் நலம் இல்லாம போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிட்டான்னா, மிக மோசமான நோய் அவனை பிடித்து கொண்டது. தொற்று நோய் மாதிரி, ஒரு வகையான காலரா, அதசா என்று அன்றைய மக்கள் அழைத்த ஒரு வகையான காலரா அவனுக்கு வந்துருச்சு. அவன் பக்கத்திலேயே யாரும் போக மாட்டாங்க. பக்கத்துல போயிட்டா கூட அந்த காலரா நோய் நமக்கு வந்துருமோன்னு பயந்து யாரும் போகல. பத்ர் யுத்தம் வந்த போது அவன் தன்னுடைய இஸ்லாத்திற்கு எதிரான தன்னுடைய குரோதத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினான் என்றால், பத்ர் யுத்தம் வந்த போது பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்வதற்குரிய சக்தி அவனுக்கு இருக்கல, போற சக்தி இருக்கல. ஆனாலும் நான் போகாவிட்டாலும் என்னுடைய சார்பாக ஒருவன் செல்ல வேண்டும் என்று தன்னுடைய சார்பாக 4000 திர்ஹம்களை கொடுத்து, 4000 திர்ஹங்களை தன்னுடைய சார்பாக கொடுத்து ஒருத்தர் அனுப்பி வச்சான். நீ பத்ர் யுத்தத்தில் எனக்கு எதிராக போயிட்டு வாங்க. பத்ர் யுத்தத்திலே முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள், காபிர்கள் தோற்று போனார்கள். முஸ்லிம்கள் ஜெயித்த செய்தி வந்ததை அவனால் தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் 7 நாளைக்குள்ள அவன் இறந்து போனான். பத்ர் யுத்தத்தில் முஸ்லிம்களுடைய வெற்றி செய்தி கிடைத்த 7ஆம் நாள் அபூ லஹப் இறந்து போனான். இறந்து போன போது அவன் பக்கத்திலே செல்ல கூட யாரும் தயாராக இருக்கல. அவனுடைய உடல் நாற்றம் எடுத்து 3 நாட்கள் அங்கே இருந்தது. அவன் பக்கத்திலே யாரும் போல. கடைசியாக அவன் உடலை இப்படியே செல்ல முடியாது என்று ஒரு ஆளை கூலிக்கு அமர்த்தி ஒரு பெரிய குழியை தோண்டி, வெகு தூரத்தில் ஒரு பெரிய குழியை தோண்டி ஒரு ஆளை கூலிக்கு அமர்த்தி தூரத்திலிருந்து ஒரு குச்சியால் அந்த உடலை தள்ளி தள்ளி கொண்டு வந்து அந்த குழியிலே போட்டு அவனை மூடினார். அப்படி அவன் இழிவான முறையிலே அடக்கப்பட்டான். அல்லாஹ் குர்ஆனிலே அதைத்தான் சொல்லுகிறான், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும். மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அவன் சேர்த்து வைத்த சொத்துக்களோ சம்பாதித்தவைகளோ அவனுக்கு உதவவில்லை. அவ்வளவு பெரிய செல்வந்தன், பெரிய செல்வந்தன். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு? அவன் பக்கத்துல கூட யாரும் போறதுக்கு தயாராக இருக்கல, உதவல. அதே போல அவனுடைய மகன் அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் உதவல. வம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், அவனுடைய மனைவி விறகு சுமப்பவள். அல்லாஹ் குர்ஆனிலே அவளுக்கு பெயர் சொன்னது விறகு சுமப்பவள். அவள் விறகு சுமப்பவள் அல்ல, அவள் அரபு நாட்டின் மிகப்பெரிய சீமாட்டி. தன்னுடைய கழுத்திலே விலை உயர்ந்த முத்து மாலை எப்போதும் அணிந்திருக்கிற சீமாட்டி.
எப்போதும் அவள் சொல்லுவாள், இந்த மாலையை விற்றாவது நான் முகம்மதுக்கு எதிராக வேலை செய்வேன் என்று சொன்னவள் கடைசியில அவளுடைய நிலைமை என்னாச்சு? காசு பணம் எல்லாம் போய் விறகு சுமந்து பாடுபட வேண்டிய சூழ்நிலைக்கு அவள் ஆனாள். அப்படி விறகு சுமந்து அவள் பாடுபட்டு கொண்டிருக்கிற போது ஒரு தடவை அவள் விறகை சுமந்து வருகிற போது, விறகு சுமக்கிறவங்க ஒரு கயிறு வச்சிருப்பாங்க, அந்த கயிறுல கட்டித்தான் விறகு எடுத்துட்டு வருவாங்க. அப்படி அவள் விறகை தன்னுடைய தலையிலே சுமந்து வருகிற போது கயிறு அவளுடைய கழுத்திலே மாட்டியது, விறகு கட்டு கீழே விழுந்தது, கயிறு இறுகி அவள் இறந்து போனாள். மார்க்கறிஞர்கள் சொல்லுவார்கள், வரலாற்றாளர்கள் சொல்லுவார்கள், எந்த மாலையை சுட்டிக்காட்டி அவள் பேசினாலோ அந்த மாலை இழுந்த இடத்திலேயே கருத்திலே கயிறு சுருக்கப்பட்டு அவள் இறந்து போனாள் என்று வரலாறு சொல்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அவனுடைய சேர்த்த சொத்துக்களோ அவன் சம்பாதித்தவைகளோ அவனுக்கு உதவவில்லை. வம்ரஅத்துஹு ஹம்மாலத்துல் ஹத்தப், அவனுடைய மனைவி கயிறு சுமப்பவள், விறகு சுமக்கிற அவருடைய மனைவி, ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவளுடைய கழுத்திலே அவளுடைய கழுத்தை இறுக்கிய கயிறு தான் இருந்தது. அவளுடைய கழுத்திலே முத்துமாலை இருந்துச்சுன்னு அவள் பேசினாலே அந்த கழுத்துல என்ன இருந்துச்சு? அவளுடைய கழுத்தை இறுக்கிய கயிறு தான் இருந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தீனை எதிர்த்தவருக்கு ஏற்பட்ட மிக மோசமான விளைவு. மார்க்க அறிஞர்கள் இந்த ஆயத்தை வச்சு சொல்லி காட்டுவாங்க, அபூ ஜஹல் இந்த தீனுக்கு எதிரான பிரச்சாரகனாக இருந்தான். அபூ ஜஹல் இந்த தீனுக்கு எதிராக திட்டம் போடுறவனா இருந்தான். அபூ லஹப் இந்த தீனுக்கு எதிரான பிரச்சாரகனாக இருந்தான். யார் இந்த தீனுக்கு எதிராக தவறான பிரச்சாரம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஒரு நாள் அல்லது ஒரு நாள் இப்படித்தான் ஏற்படும். அபூ லஹபுக்கு ஏற்பட்ட நிலைதான் அவர்களுக்கு ஏற்படும். இந்த தீன் சத்திய மார்க்கம். சத்திய மார்க்கத்திற்கு எதிராக அவதூறு பேசுகிறவர்கள், மார்க்கத்திற்கு எதிராக திட்டமிட்டு சதி செய்து தீனை அவமானப்படுத்த நினைக்கிறவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும். மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள், இது முஸ்லிம்களுக்கு ஒரு ஆறுதலை தருகிறது. யார் என்ன அவதூறு பேசினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக ஒரு இடத்துல எழுந்து நின்று தீனுடைய கருத்தை பேச முடிந்த போது அப்பவே எதிர்த்தான் அபூ லஹப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் தளர்ந்து விடவில்லை. இவன் பேசுகிறான் என்று மனம் தளர்ந்தல்ல, போற இடத்துல எல்லாம் பின்னாடி ஒருத்தன் பேசிட்டு வந்தா என்னங்க இருக்கும்? போற இடத்துல எல்லாம் நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே போகும்போது பின்னால ஒரு ஆள் நம்ம கூட வந்து இவன் பொய்யன், இவர் பொய்யரு, இவர் சொல்றதை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, அதுவும் அப்படி சொல்றவரு நம்முடைய சொந்தக்காரரா இருந்தா, பெரிய ஆளா இருந்தா, அது எவ்வளவு பெரிய நெருக்கடியையும் ஒரு மன இறுக்கத்தையும் ஏற்படுத்தும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. அல்லாஹ் தஆலா அந்த எதிர்ப்புகளை தாண்டி இந்த தீனுக்கு மகத்தான வெற்றியை தந்தார் என்பதை முஸ்லிம்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுமாறு முஸ்லிம்களுக்கு இந்த ஆயத்து சொல்லித் தருகிறது என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். நாம பார்க்கிறோம், அபூ லஹப் மிகப்பெரிய எதிரியாக இருந்தான். அல்லாஹ் அவன் வீட்டிலிருந்தே 3 செல்வங்களை கொடுத்தான். அதில் முதல் செல்வமாக துர்ரா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்பத்திலே வந்து ஏத்துக்கிட்டாங்க. சத்தியத்தின் அடையாளம் இது, சத்தியத்தின் அடையாளம் இது. அன்றைய அரபுலகம் ஆச்சரியப்பட்ட ஈமான் இந்த ஈமான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இத்தகைய பெருமக்களின் வாழ்க்கை வரலாறை செவியேற்பதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஈமானை வெளிச்சத்தை தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.